அது என்ன சொல்கிறதுனே தெரியல விஜய் வந்தது இப்போ தெரியல பிடிக்கல. நானும் ஃபேன் தான், அவங்க ஃபேன் தான். பட் இப்போ வந்தது அவங்க டைம் கரெக்டாக இல்லை. ஆமாம், விருப்பம் இருக்குது. பட் வந்து அவர் இப்போதைக்கு வந்திருக்க கூடாது, வந்தது அது சரியில்லை. அது அவங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு பேக் முன்னாடியே வந்திருந்தா, ஆமாம் வந்திருந்தா ஓகே. எடப்பாடி சார் இருந்தார்ல, அப்போ வந்திருந்தா கொஞ்சம் ஓகேவா இருந்திருக்கும். இப்போ வந்தது வந்து வேஸ்ட் தான் அவரு. ஏன்னா இப்போதான் அந்த ஜெயலலிதா அம்மா இறந்தபோது கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கலைஞர் அவர்களும் இல்லை, ஜெயலலிதா அம்மாவும் இல்லை, ஒரு வெற்றிடம் நடந்தது இல்லை. இவர் வந்து விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். விஜய் அவர் இப்போ வந்தது 50-50 தான். என்ன காரணம் ப்ரோ? எல்லாரும் பீட்ஸில் நிறைய பேர் கேட்கும்போது விஜய்க்கு ஆதரவு, விஜய்க்கு ஆதரவு. இல்லை, விஜய்க்கு நாங்களும் ஆதரவு தரோம். ஸோ நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்கார், ஓகேங்களா, அதே உதயநிதி இருக்கார். ஸோ இதை மீறி வந்து வர்றது கஷ்டம்தான். அது 50-50 தான் சொல்ல முடியும். இதே வந்து ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் இவர் வந்திருந்தாருன்னா அப்போ வந்து ஏடிஎம்கேல கொஞ்சம் வந்து கலைஞர் இருந்தார். பட் ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெத்து இல்லை, ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பன்னீர்செல்வம் வந்தார், எடப்பாடி வந்தார். ஸோ பட் இவர் வந்திருந்தாருன்னா அந்த டைமில் இப்போதைக்கு ஒரு வந்திருக்கலாம். அப்போ இந்த ஒரு மாஸ் இல்லை இல்லை விஜய்க்கு. அப்போ மாஸ் இல்லை, அதான் சொல்கிறோம். இப்போ வந்திருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2016 இன்னைக்கு இருந்த மாஸ் விஜய்க்கு அன்னைக்கு இல்லை. 8 வருஷம் முன்னாடி வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவர் வாங்கலை. அப்படி இல்லைங்க. இப்போ வந்து இப்போ இவர் இப்போ இதுக்கு பொலிட்டிஷியன் வந்தனால தான் மாசு. அவர் இப்போ அப்பயே வந்திருந்தாருன்னா மாசு இருந்திருக்குல்ல. இப்போ என்ட்ரியை வந்தார், நான் அரசியலுக்கு வரேன்னு வந்தார். வந்தோடனே என்னாச்சு, எல்லாருமே மாஸ் விஜய் விஜய் விஜய். ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா புது ஆள் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் 25 வருஷமாக இருக்கார். பட் அதே வந்து அவர் வந்து அந்த டைமில் ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்துடுறோம். அப்போ கூட அந்த மாசு இருந்திருக்கும், புரியுதுங்களா. அப்போ கூட அந்த மாசு இருந்திருக்கும். அப்போ வந்துருந்தாருன்னா இப்போதைக்கு அவர் வந்து இன்னொரு மாதம் இருந்திருக்கும். இப்போ புரியுதுங்களா. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு அடிக்கல் நாட்டிட்டார், புரியுதுங்களா. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து இப்போ ஸ்டாலின் இல்லைன்னு அவர் அடிக்கல் நாட்டிட்டார். பட் 50-50 தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக சொல்ல முடியாது, இவரும் ஜெயிப்பார்னு சொல்ல முடியாது, அவரும் ஜெயிப்பார்னு சொல்ல முடியாது. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவருக்கு போடுறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்கள்லாம் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே தான் சொல்லுவாங்க. ஏடிஎம்கே ஆளுங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே தான் சொல்லுவாங்க. ஒரு 40 வயசுக்கு மேலே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு 30-25 வயசுக்குள்ளே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவர் தான் சொல்லுவார். அப்படி நீங்கள் சொல்லும்போது 50-50 தான். உறுதியாக வந்து இவருன்னு அவருன்னு சொல்ல முடியும். பட் விஜய் வந்தது நல்லது தான். பட் இந்த டைம்லனாலும் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, ஸ்டூடெண்ட்டால் மட்டும் ஜெயிக்க முடியாது. அவர் ஸ்டூடெண்ட்டை வச்சு வரலான்னு பார்த்துருக்காரு. ஆமாம், யங்ஸ்டர்ஸை வச்சு வரலாம், ஆனால் முடியாதுல்ல. 50-50 தான். விஜய் நல்லா பேசியிருக்காரு நினைக்கிறீங்க, பேசுறது கேட்டிங்களா? இன்னைக்கு எப்படி பேசியிருக்காரு? நல்லா தான் பேசியிருக்காரு. எப்பவுமே அதே ஸ்பீச், அதே பேச்சு தான், அதே பேச்சு தான். லாஸ்டெல்லாம் நல்லா தான் செய்கிறாரு. பட் கொஞ்சம் கஷ்டம். இன்னும் ஒரு மைனஸ் என்னன்னா கரூர் மேட்டரில் கொஞ்சம் மைனஸ் ஆகிட்டார். அதில் நல்லா போயிட்டு இருந்தார். கரூர் மேட்டர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் புஷி ஆனந்த், அர்ஜுன் யாதவ் எல்லாம் பேக் அடிச்சிட்டாங்க. அந்த வேலையை வந்து பார்க்கும்போது அந்த இப்போ என்ன சொல்றீங்க, ஒரு சூட்டோட சூடு அந்த ப்ராப்ளம் நடந்துச்சு இல்லைங்களா, அப்பயே இறங்கிடணும். இவர் வந்துட்டார், ஏதாவது அரசியலுக்கு வந்துட்டார், ஒரு கெத்தாக வந்துட்டார். அந்த டைம் உடனே இறங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாளைக்கு அப்புறம் வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா. ஆனால் புஷியானந்தெல்லாம் விஜயால அந்த அரசியலை கட்டவே முடியாது இல்லையா? புரியல. விஜய்க்கான எல்லாமே புஷியானந்தா தானே இருக்காரு. எல்லாமே இருக்காரு. பட் பேர் யாரு? விஜய் தான். இப்போ நீங்கள் விஜய் வச்சு ஓட்டு போடுவீங்களா இல்லை புஷியானந்த் வச்சு ஓட்டு போடுவீங்களா? விஜய் தான், நம்மளுக்கு தேவை விஜய் தான். அந்த டைம் அவர் வந்து நான் விஜய் வந்து தப்பு சொல்ல, அந்த சூட்டோட சொல்லிட்டு அவர் கெத்து இப்போ காட்டுறாரு இல்லையா, நான் தான் சொல்லிட்டு அது அந்த எந்த ஒரு பிரச்சனையாலும் தலைவர் முன்னாடி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மாசாக இருக்கும்.